வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷனோட பதவியேற்பு விழா நடந்துச்சு. இந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு எல்லா சங்க தலைவர்களும் வந்திருந்தாங்க. முக்கியமாக எங்கள் நாஸ் மேமோட சப்போர்ட்னால இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஸோ எங்களோட செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்ட் எங்களோட கெஸ்ட்டாக வந்திருந்தார் எங்களோட இனாக்ரேஷனுக்கு. அத்தனை சங்க தலைவர்களுமே இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிச்சு இந்த விழாவை எங்களோட தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன்னாலே ஒரு கௌரவத்தை கொண்டு இங்கே நிறுத்தியிருக்காங்க. அதை நினச்சி எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. இந்த இடத்துல நின்று நான் தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் ரெப்ரசென்ட் பண்ண ஒரு பிரசிடெண்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுல ரொம்பவே நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். எல்லா ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வருகை புரிந்துள்ள அனைத்து வணக்கம் அனைவருக்கும் ஊடகத்துறைக்கு இந்த நிகழ்ச்சியை இளைய தலைமுறையினர் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு இளைஞர்கள் நல்வழியில் செல்லும் போது அவங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய வாழ்க்கை என்பதற்காக தான் நான் பட்ட கஷ்டங்களை கூறுவதற்கு காரணம். எனக்கு எதுவுமே இல்லை, படிப்பு இல்லை, தாய் இல்லை, தந்தை இல்லை, சொந்தங்கள் இல்லை அப்படின்னு வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் என் வாழ்க்கை ஒரு உதாரணம். இந்த மாதிரி இளைஞர்கள் என்னை நாடி வந்தால் நான் கடைக்குள்ளே இருப்பதில்லை, கல்லாவில் உண்மைதான். ஆஃபீஸுக்கும் போனதில்லை, அதுவும் உண்மைதான். சைதாப்பேட்டையில் என் நியூ ஆஃபீஸ்க்கு கூட 5 ஆண்டுகளாவது 2 முறை தான் போயிருக்கிறேன். 5 வருஷத்தில் ஆஃபீஸ்க்கு. என் ஆஃபீஸு, என் கடை, என் வாழ்க்கை எல்லாமே நான் நம்புகிற என் தொழிலாளிகள் தான். எந்த அளவுக்கு தொழிலாளிகளை நம்ம நம்புகிறோமோ அந்த அளவுக்கு என் வளர்ச்சிக்குன்னு நான் கணக்கிட்டேன். அதுலேயும் எனக்கு ஒரு சுயநலம் உண்டு. ஏன் நான் கடைக்குள்ளே போகக்கூடாதுன்னு சின்ன வயசுலேயே முடிவு பண்ணேன். 2-3 முடிவுகள் எடுத்தேன். நான் ஹோட்டலில் கிளீனராக இருந்தது, சப்ளையராக இருந்தது, அதெல்லாம் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஏன் அந்த முடிவுக்கு வந்தேன்னா, நான் தொழிலாளியாக இருக்கும்போது பட்ட அவமானங்களை என் தொழிலாளிகள் யாரும் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான். அது எந்த மாதிரி அவமானங்கள்னா, தள்ளுவண்டியில் சமைக்க கூப்பிடுவாங்க, பொருளெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஒரு லிஸ்ட்டு கேட்பாங்க. நான் சமைக்க போவேன். அங்கே போனால் நம்ம எழுதுறது எதுவுமே இருக்காது, அது பக்கத்தில் கடைகளும் இருக்காது. எப்படியாவது சமைச்சாகணும். பச்சை அடுப்பு, விறகு ஊதி ஊதி ஊட்டி போட்டு இருக்கிற மூச்செல்லாம் போயிடும். உச்சி வெயிலில் சமைக்க விட்டுருவாங்க. ஒரு செட்டு கூட இருக்காது. பாத்திரத்தை நம்மளே கழுவணும். தண்ணி இருக்காது. அரிசி கழுவு தண்ணி கேட்கணும், உலைக்கு தண்ணி கேட்கணும். இப்படிலாம் அவமானங்களை படுவேன். சமைச்சு முடித்து சாப்பாடு பரிமாற நேரம் வந்துடும். நான் தான் எடுத்து கொடுக்கணும். பரிமாறி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. நம்ம வேறு யாரும் சாப்பிட்டேன்னு கூட கேட்க மாட்டாங்க. காரணம் மக்கள் மேலே குறை இல்லை. அவங்க அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடியவங்க அவங்க வரவைகளை உபசரிப்பதிலையும் அவங்க நிகழ்ச்சிக்கு வரவைகளை பரிமாறுகளையும் கவனங்கள் அதிகம். உழைக்கிறவனுடைய நிலைமை இதுதாங்கிறத அன்னைக்கு நான் கொடுத்தேன். என் தொழிலாளி இதுவரைக்கும் நான் கூலிக்கு சமைச்சதே கிடையாது. இதனால் வரைக்கும் எந்த கேட்டரிங்காக இருந்தாலும் என் பொருளை தான் சமைக்கணும், என் ஆட்கள் தான் பொருளை வாங்குவாங்க. உங்கள் வீட்டுக்கு எத்தனை பேருன்னு சொல்லிட்டு உங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் விளைவிக்கணுங்கிற கேட்டரிங் சர்வீஸை இது வரைக்கும் நான் நிறைவேற்கிறேன். எந்த இடத்துக்கு என் தொழிலாளியை நான் அடிமையாக அனுப்பினதே கிடையாது. அதே போல் வாழ்க்கையில் ஏன் கல்லால் உட்காரலன்னா, நான் ஒருத்தன் கல்லால் உட்காந்துனா ஒரு வியாதி வந்துடும். இருக்கிற மேலாம் சந்தேகம் பிடிச்சிட்டு அந்த பணத்தை எடுத்து நம்ம பாக்கெட்டில் வச்சோம். இப்போ கூட பாக்கெட்டில் போல இருக்குது. அதை பார்க்க பணத்துக்கு ஆள் போட்டவனு நான் தானே. 75 படத்துடைய கதாசிரியர் ரத்தன்குமார் சார், நம்ம அண்ணா இன்ஸ்டிடியூடைய பேராசிரியர் வரலாறு எழுதிட்டு இருக்கிறார், சொல்லுவார், பணத்துக்கு ஆள் போட்டு வாழ்ந்தவன் நீதான் யாரு. அந்த பணத்தை நான் வச்சுக்கவே இல்லை. அதை அவங்க கையில் கொடுத்துட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்படி வெளியே வந்தால் தான் நம்ம ஒரு கடைக்குள்ளே போனால் சந்தேகப்பட்டு அந்த கல்லாப்பட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டே வாழ்ந்துருவோன்ட்டு ஆரம்பத்திலேயே நம்ம உலகம் முழுவதும் போனோம்டா. இதை அடுத்த கையில் கொடுத்துட்டு இருக்கணும்னு நான் வெளியே வந்தேன். நான் கோபிநாத் கிட்ட பேசும்போது 23 கடைன்னு சொன்னார் 2019. இப்போ 53 கடை, 20 கடைகள் வேலை நடக்குது. கனடா, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், நேத்திய சந்திப்பு, மலேசியா, சிங்கப்பூர், துபாய், அபுதாபி, எல்லா கண்ட்ரிலையும் கோடிக்கணக்கில் நம்பி டெய்லி பிஸ்னஸ் பேசிட்டு இருக்கிறாங்க. முன்னாள் ரயில்வே அமைச்சர் ஏகே மூர்த்தி சார் ஆஃபீஸில் நேற்று மீட்டிங்கு கலிஃபோர்னியா அமெரிக்காவிலேருந்து, எனக்கு பணம் முக்கியம் இல்லை, இந்த பணத்தை நீங்கள் என்னை போட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணி இது எப்படி உங்களுக்கு நான் திருப்பி தருவதற்காக பொறுமையாக கையாண்டுட்டுக்கிறேன். இதையும் மீறி இன்னொரு வரலாறும் படிச்சிருக்கேன். நான் கல்லூரிக்கும் போகல, பள்ளிக்கும் இல்லை, நாங்கள் அவங்க கூட சரி. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கல்லூரிகளையும் உரையாற்றி இருக்கிறேன். லைலோவில் 11 முறை, எஸ்ஆர்எம், ஜெயம் சோசப் திருச்சி, இப்போ தூத்துக்குடி, கோயம்புத்தூர்னு மாணவர்களுக்கு ஒரு உத்வேகம். மனசுக்கு எதுவும் இல்லைனாலும் ஒரு மனிதன் எப்படி ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு என்னுடைய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் குழந்தைகள் கேட்பதற்கு
என்னை அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லா கல்லூரியிலையும் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது மட்டும் பத்தாதுன்னு நினச்சேன். ஏன் நானே கல்லூரி தொடங்கக்கூடாதுன்னு கிருஷ்ணகிரியில் இந்த மாதம் கல்லூரி ஓப்பன் ஆகுது. முதல் கல்லூரி என்னது. ஏன் முடியாது? முடியும். எப்படி முடியும்? அது மேலேயே உயிராகும், அதே காதலாகவும் நம்ம உண்மையாகவும் பயணிக்கும் போது முடியும். மனம் தளரக்கூடாது. எல்லாரும் துரோகிகள் இல்லை, எவனோ ஒரு துரோகி, எல்லாம் நல்லவங்க. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே யாருக்காவது உதவணுங்கிற எண்ணத்தோட தான் உங்கள் இதயத்தில் உட்காந்துருக்கிறீங்க. இருக்கிறவன் கொடுக்குறான், இல்லாதவன் கொடுக்க ஏழுகிறான். ரெண்டு பேரும் சமதானே தவிர கொடுக்க முடியல. யாருக்கும் வருத்த வேண்டாம். நம்ம எல்லாம் நல்லவங்க தான். எங்கே தப்பு நடக்குது? கூட இருக்கிறவங்க நம்பி 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 இப்படி கையை நீட்டி நீட்டி நம்ம ஏமாந்துடுறோம். இந்த கையை என்னைக்கு இப்படி நீட்டிடாதீங்க, இவனால நீட்டாதீங்க. எல்லாமே நல்லது நடந்தாலும் நம்மளால, கெட்டாலும் நம்மளால நீங்கள் பாடுங்க. உங்களுக்கு தோல்வியே கிடையாது. நான் என்னைக்கு பாரத்தை இப்படி நீட்டே கிடையாது, இப்படி கை ஏந்தது கிடையாது. பசியை கட்டுப்படுத்தினேன், ஆசையை கட்டுப்படுத்தினேன், என் உணர்ச்சியை கட்டுப்படுத்தினேன். என் முயற்சியை மட்டும் நான் ஒருபோதும் விடவே கிடையாது. ஹோட்டல் செய்தராக தான் கூட அதை கழுவிட்டே யோசிச்சுட்டு இருப்பேன். பாராட்ட ஒரு ஓனர் எவ்வளோ நல்லா வேலை செய்கிறாங்க. அப்போ எனக்கு தோணும், இவர் இவ்வளோ பாராட்ட நமக்குள்ளே ஏதோ இருக்குது, வெளியே போய் இதுக்கு நம்ம ஒரு முதலாளியாக இருக்கணும். வெளியே போய் நின்று பார்ப்பேன், என்ன போடலாம், பெட்டி கடை வச்சிடலாமா, இல்லை அப்போல்லாம் ரோட்டில் புக்கு இருக்கும். இப்போ புக்கு ஸ்டால் இல்லை, பட்டு போச்சு. எல்லாம் இன்றைக்கி யூடியூப்கான செல்ஃபோன் வந்துருச்சு. புத்தக கடைகள் நிறையா இருக்கும் சாலை ஓரங்களில். ஒரு புத்தக கடை போட்டுடலாமா, இல்லை ஒரு காய்கறி போட்டுடலாமா, இல்லை ஒரு சிடி. இன்றைக்கு எல்லாம் சிடி டிவி கிடையாது எல்லார் வீட்லேயும். சிடி டிவியை தொழிலாளிங்க வாரத்துக்கு ஒரு முறை விடுமுறை நாட்கள் வாடகை வாங்கிட்டு போய் தான் செட்டு போட்டு பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஜாங்குவர் தங்க அண்ணனுங்களாம் தெரியும். இந்த வெங்கடேசன் டயட் இருக்கார், எங்கள் எம்ஜிஆர் அவங்க அப்பா பெரிய எழுத்தாளர், எம்ஜிஆர் வீட்டிலே வளர்ந்தார். அன்னைய வரலாறுலாம் எழுதியிருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த கதை தெரியும். பழைய ஆளுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு டெக்கும் ஒரு டிவி ஒரு டெக்கு வாங்கிட்டா வாடகை விட்டு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அப்புறம் நான் வெஜிடேட் ஹோட்டலில் கிளீனராக வாசி நான்வெஜ் சாப்பிடலான்னு எப்பாவது இந்த தள்ளுவண்டிக்கு போவேன். அன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி வளாகத்தில் சுற்றியும் தள்ளுவண்டிக்கு தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் ஹோட்டலுக்கு கிடையாது. அஞ்சப்புறம் நானோ சரவணம் போகணும், யாருமே கிடையாது. எல்லாம் தள்ளுவண்டி. இன்னும் பீப் பிரியில் நிறையா இருக்கும், பீப் பொருள் இட்லி கறி நிறையா இருக்கும். அப்போ அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தேன். ஒரு தள்ளுவண்டி போட்டுடலான்னு முடிவு பண்ணேன். 21 வயசுல என் முயற்சியை தொடங்கி 36 வயசுல ஓட்டு வைக்கிற அளவுக்கு வளர்ந்தேன். இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிற்கிறேன். மற்ற விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. இங்கே எல்லா நிகழ்ச்சியும் தெரியல. நான் ஒரு 2000 அவார்டுக்கு மேலே வாங்கிட்டோம். ஒரு 80 டாக்டர் பட்டம் டெல்லியில் தேசிய இருக்கு. நம்ம நரேஷ் சுந்தர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பிஜே பட்நாயகம், நம்ம சதாசிவம் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கும்போது கேரளா கவர்னர், எங்களுக்கு ஏதோ விருந்து. இப்போ துபாயில் ஒரு 13 விருதுகள் எல்லாம் கொடுத்தேன். அந்த விருந்தெல்லாம் எனக்கு உற்சாகம் தரும் மருந்தாக இருக்குமே தவிர நான் தோன்று போவதுன்னு ஒருபோது நான் எடுத்துக்கொண்டதில்லை. என் வாழ்க்கை முடிந்து விட்டு கிடைக்கவில்லை. இனிதான் வாழ்க்கையே தொடங்க போறேன் என்று சொல்லியிருக்கின்றேன். ஏனென்றால் என் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் வேலை வாங்கி தந்த வேண்டிய நான் போதும்னு சொல்லி நான் கல்லூரியை தொடங்கியிருக்கிறேன். கொடுக்குறேன்ட்ட வாங்கிக்க, குடிக்காதவன அவனை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி சம்பளத்தில் வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்கிறேன். இந்த பணம் அவங்களுக்கு உதவாமல் எதுக்கு உதவ போகுது? அப்படிதான் கல்லூரியை தொடங்கினேன். மருத்துவர் ராமதாஸ் ஐயாட்ட நான் உரையாடும் போது 1.5 மணி நேரம் பேசினேன் அவர்கிட்ட. அவருக்கும் சரஸ்வதி கல்லூரி திண்டிவனத்தில் இருக்குது. அதில் கூட ஒரு 4 ஏக்கர் பூமியை பிள்ளைங்களுக்கு போட்டு விட்டுற இலவசமாக நம்ம பசங்களை படிச்சுட்டு போய் நல்ல வேலையில் இருக்கட்டும் எதிர்காலத்தில் ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கிறேன். நான் தொடங்கின நேரம் நான் விண்ணப்பம் போட்ட அடுத்த நிமிடமே 4 நாட்களில் 18,60,000 பேர் அதில் இணைவதற்கு விண்ணப்பம் போட்டாங்க. உடனே டிபார்ட்மெண்ட்டுக்கு உத்தரவிட்டேன். காலேஜ் ஒன்றும் பத்தாது, ஒரு 30-40 எடுங்க. வேகமாக பணி நடந்துகிட்டு இருக்கு. எந்தெந்த காலேஜில் உடனே டைப் பண்ணுங்க. யாரெல்லாம் தோண்டு போயிட்டாங்களோ அதெல்லாம் நம்ம கூட டைப் பண்ணுங்க. 11 காலேஜ் இந்த வாரத்திலே டைப் பண்ணியிருக்கிறாங்க. விரைவில் நாடுகளும் நம்ம கல்லூரி பிறக்கும், அறிவொளி பறக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு என்னால் முடிந்த உதவிகள் இருக்கும். அந்த உதவி அந்த பிள்ளைகள் மறக்காமல் என்னை பயன்படுத்தி கொண்டு இந்த நேர்மைக்கு அவங்களும் நேர்மையாக இருந்து அந்த பணத்தை வட்டி இல்லாமல் திருப்பி கொடுத்த நண்பர்களோட, ஏன்னா நீ கொடுத்தா தான் நாளைக்கு இன்னொரு பிள்ளைங்க அதை உதவ முடியுங்கிற எண்ணத்தோட சொல்கிறேன். நான் இனிமேல் பணத்தை சாப்பிட முடியாது. நேற்று கூட எங்கள் ஆடிட்டு சொன்னேன், இந்த கணக்கெல்லாம் கரெக்டாக பார்த்துருங்க. ஒரு அளவுக்கு மேலே மனிதன் பணத்தை சாப்பிட முடியாது. அதுக்கு ஆசைப்பட்டு கூடாது. நம்ம இந்த சாப்பாடு நமக்கு அளவுக்கு அதிகமாக இருக்குது. எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியும்? அந்த லாபத்தை எவ்வளோ பகிர்ந்து வாழ முடியும்? அந்த வாழ்க்கை உண்மையானதாக இருக்குது. இந்த தமிழ்ச்சொல்ல வாழ்க்கைன்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உங்கள் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் கொடுத்தது நான் கொடுத்ததுன்னு யாரும் சொன்னோம்னு நான் ஒருபோதும் எடுத்துக்க மாட்டேன். என்னை கேட்டார் கோபிநாத், என்ன சின்னைக்கு எடுத்து வந்தீங்க? அதை நீங்கள் காட்டாமூர்த்தி ஒளிபரப்பு முக்கியமான கட்டம் இதில் வயிற்றுல பசி தான் சார் எடுத்து வந்தேன்.
நான் ஒரு வேளை சாப்பிட்டு ஊருக்கு திரும்பி போனால் என் லாபம். இழக்கிறது என்கிட்ட எதுவுமே இல்லை. எனக்கு எதையுமே நான் எடுத்து வரேன். எதுவுமே என் சொந்தம் இல்லை. உழைச்ச என் தமிழர்கள், என் தமிழக மக்கள் எனக்கு கொடுத்த வாழ்க்கை உண்மையாக இருந்துட்டு அன்னைக்கு பசியோடு வந்தவன் இன்னைக்கு சாப்பிட்டு அதே ட்ரெயினில் திரும்பி போனாலும் லாபம். இவ்வளோதான் சரி என் சொத்துன்னு சொன்னேன். அது மாதிரி இந்த இளைஞர்களுக்கு மீண்டும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் என்னை அழைக்கிறாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரத்துலேயே ஒரு 15 நிகழ்ச்சி மேலே கலந்துட்டு இன்னைக்கு இது எனக்கு 3வது நிகழ்ச்சி. சட்டம் சற்று தாமதம். இளைஞர்கள் வந்து நல்ல வழியில் வர்றது எனக்கு மிக பெருமையாக இருக்குது. அவருக்கு என்ன ஊற்றுத்துணையாக இருந்து எந்த மாதிரி இதைனாலும் என்னை அணுகி அன்போடு கேளுங்க. நானும் என்னால் முடிஞ்சதை கொடுப்பேன். அதனால தான் அன்றைக்கி வீட்டுக்கு நீங்கள் தம்பிக்கு வரும்போது கூட வீட்டுக்குள்ளேயே கடை போட்டது நான் தான் நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே கடையை போட்டு எதுக்குன்னா வரவைகளும் சாப்பிட்டு போட்டு மேலாம் கொஞ்சம் கேட்டாண்ட தள்ளி போட்டேன். மனைவி எனக்கு சண்டை ஆகிடும். வெளியில் ஒரு செட்டை போட்டு யாரும் பசியோடு போயிடக்கூடாது. அதுக்காக இந்த சாம்பார் போடுறது, ரசம் போடுறது, தயிர் சாதம் போடுறதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் சைடிஷ் சாப்பிட்டு போகுது. பிரியாணி ஃப்ரைட் ரைஸாகவே போட்டு வச்சுருக்கிறேன். யாராவது சாப்பிட்டு போவோம். தம்பி கூட சாப்பிட்டு தான் போக சொன்னேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம சம்பாதிக்கும் போது அது உங்களோட சம்பாதிச்சது உங்களோடய பகிர்ந்துக்கும் போது இந்த புகழ், இந்த பேர் இதெல்லாம் தன்னால் ஒரு இருக்குது. நம்ம தேட வேண்டியது, அலைய வேண்டியது எதுவுமே கிடையாது. உன் வேலையை நீ கவனி. அது சரியாக நீ கவனிக்கும் போது அது உன்னை கொண்டு போகுங்கிறதுல மிக நம்பிக்கையும் மிக நிஜமாகவே என் வாழ்க்கை நடந்த இந்த சம்பவங்கள்லாம் நினைவுபடுத்தி உங்கள் வாழ்க்கையோடு என் வாழ்க்கையில் இளைஞர்கள் நினைச்சிங்க நடத்தக்கூடிய பேஷன்ஸ் படம் திறப்புலாம் இதையெல்லாம் இந்த படம் வெற்றி அடைய வேண்டும். இதையும் சொல்ல மறந்துட்டேன். சினிமாவும் எடுத்து முடிச்சிட்டேன். அதுவும் நடக்கும். சரி, இளையராஜா இசையிலை கடவுளின் கதை படத்துடைய கதை ஆரியர் படையெடுப்பு, தமிழர் படையெடுப்பு, இந்திய படையெடுப்புன்னு படத்தை பிரித்து ஒரு மெஜேசியை கொடுத்து சொன்னேன். ஏன்னா இந்த இளைஞர்கள் சில வரலாறுகள் தெரியாது. இன்னும் படத்தில் தப்பு இருந்தால் அடுத்த படத்தை நான் சரியாக எடுத்துக்குவேன். விமர்சனம் பண்ணுறவங்க எவ்வளோ நாள் பண்ணிட்டோம். அதை தாங்கி கொண்டு திருத்தி கொள்கின்றேன். ஏன்னா டைரக்டர்கிட்ட நான் அதிகம் போய் சண்டை போட முடியாது. இப்படி தான் வைக்கணும் என்னையும் பிரிக்க முடியாது டைரக்டர்கிட்ட. நான் படம் எடுக்கும் போது ஒன்று சொன்னேன். கதையாக இருக்கட்டும். டைரக்டர் புகழுக்காக ஒரு படத்தை அவரையும் குத்தி எடுத்துடக்கூடாது. இந்த ப்ரொடியூசர் பணம் போட்டு அவரையும் என்ன நடிக்க வச்சு ஏன் புகழுக்காக படம் எடுத்துறாதீங்க. இதை ஒரு மெசேஜை சொல்லுங்கள் மக்களுக்குன்னு நான் சொன்னேன். அதனால் கடத்தில் தேவையில்லாத விஷயங்கள் இருந்தால் அடுத்த படத்தில் திருத்தி கொடுக்கின்றன்னு சொல்லி படம் எடிட்டிங் முடிஞ்சு விட்டது. இந்த படமும் இன்றைக்கி நடிக்க போகிறது வெற்றி பெற்று பெருவாழ் வாழணும். நானும் ஒரு 8 படத்தில் புக்காக இருக்கேன். நேரங்காலம் இருக்கும்போது நடித்து கொடுத்துட்டுக்கிறேன் என்ன விரும்பியவர்களுக்கு. காரணம் நான் என்னைய உங்களுக்காக தான் என்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்கு. அது ஏற்கனவேயும் எங்கள் ஐயா பாரதிராஜா தான் அறிமுகப்படுத்தினார். அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. நீ என்னதான் இருந்தாலும் ஒரு மீடியாக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உன் வாழ்க்கை பிறருக்கு தெரியும்னு அவரே 8 கடைகளை திறந்து கொடுத்துருக்காரு. எனக்கு கவிப்பேரரசு 3 கடையில் திறந்து கொடுத்தாரு. இப்போ சேலத்தில் எனக்கு விழா எடுத்தாங்க ஒரு கல்லூரியில். கவிப்பேரரசு வைரமுத்து வந்து அவங்க உரையாற்றி கொடுத்தாரு. இத்தனை வாழ்த்துகளோடு உங்கள் வாழ்த்துகளோடு மிக உற்சாகமாக என் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. யாரும் தோண்டு போகாதீங்க, பிறரை பார்த்து வாழாதீங்க. நான் வாங்க வந்தவன் அல்ல, எடுக்க வந்தவன் அல்ல, கொடுக்க வந்தவங்கிற எண்ணத்தை உங்களை மிகவும் ஒரு ஹீரோவாக நினைக்க உங்கள் மனநிலையை உறுதிப்படுத்துங்க. எப்பவும் அடுத்தவரையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. நமக்குள்ள இல்லாதது யாருக்கிட்ட இருக்க ஒரு நாள் முடிவில்லை என்றால் வேற யாரால் முடியுங்கன்றதான் நான் இளைஞர்களை கேட்கக்கூடிய கேள்வி. யாருக்கு உதாரணம் இந்த தமிழ்ச்செல்வனுடைய வாழ்க்கை. எத்தனையோ பேர் பசி பட்டினியோடு வந்து இந்த சென்னையில் பிடிச்சிருக்காங்க. வசந்த அதிபராக இருக்கட்டும், சரவணா ஸ்டோர் ஓனராக இருக்கட்டும், யாரும் ஊர்லேருந்து எடுத்துல இறந்து போன சரவணா எங்கள் ஹோட்டல்ஸ் அதிபர் ராஜகோபாலன் ஒரு பாத்திர கடையில் வேலை பார்த்தவர். எல்லோரும் பணத்தோடு பிறக்கிறீங்க, குணத்தோடு பிறந்தவங்க தான். அந்த குணத்துக்கு உண்மையாக வெற்றி உறுதுணையாகவும் வேறு சிந்தியவன் இன்றைக்கு அறுவடை பண்ணி கொண்டிருக்கின்றான். அதற்காக உங்கள் உழைப்பையும் உங்கள் தொழில் மேலே கவனத்தை அதே மீறி உங்கள் உடம்பு மேலே ஆரோக்கியமான உணவு முறைகள் எந்த நோயாக தான் ஆண்டையில் இருக்கிற சித்த உருந்தும் அந்த நோய்க்கான மருந்து மாத்திரைகள் எடுத்தால் கூட அதுக்கான பயிற்சியும் உணவு என்னங்கிறதை பார்த்து எடுங்க. உங்கள் உடம்பு நல்லா இருக்கும். ஏன்னா இன்னும் நான் பேசினா அதிகமாக இருக்கும். அவ்வளோ நோய்களை நான் சம்பாதிச்சு நீங்கள் உணவால் நல்லா இருக்கேன். என் தள்ளுவண்டியில் அத்தனை தீக்காய்கள் நான் சந்திக்காத வேதனைகள் துன்பங்கள் இந்த உடம்புல கிடையாது. ஆனால் நீ உணவாட நெல்லிச்ச கருப்புல சின்ன வெங்காயம் கீரைகள் தேடி தேடி சாப்பிட்டு உடம்பை பார்த்துக்கிறேன். ஆசைக்கு ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டா கூட உடம்புக்காக சாப்பிடுங்க. வேற ஓகே, எல்லாருக்கும் நன்றி. பொறுமையோடு என் வார்த்தையை கழிவோடு கேட்டதுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை உங்கள் பாதங்களுக்கு அன்பு வணக்கத்தையும் உங்கள் கரங்களுக்கு அன்பு முத்தமும் விட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு அதிகம் விடைபெறலாம் கூடாது. இங்கே தான் இருக்கணும்.
அண்ணன் தான் நம்மளோட வெறியாட்டு படத்தினுடைய ஒளிநாடாவை வெளியிட்டு ட்ரெயிலரையும் பார்க்க போகிறாரு. ஏன் அண்ணனை இந்த படத்தில் வந்து வெளிநாடாவை வெளியிடத்துக்கு அழைச்சோம் அப்படின்னா, எதுக்கு இந்த ஃபேஷன் ஷோ அசோசியேஷன் அழைச்சோம் அப்படின்னா, அசோசியேஷன்றது உங்களுக்கே தெரியும், உழைப்பாளர்கள் உழைக்கிறவர்கள் இருப்பவர்கள் தான். அந்த மாதிரி உழைப்பால் உயர்ந்தவர் ஒரு மேதை இவர் தான் இதுக்கு பொருத்தமானவர்னு தான் தேர்ந்தெடுத்து தான் இவர் அழைச்சார் வினோத் சார். அதற்கு 100% பொருத்தமானவர். என்ன 2 விஷயம் தான் இவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஒன்று வந்து இவர் கூட நீங்கள் பழகினீங்கன்னா பணத்து மேலே உங்களுக்கு ஆசையே இருக்காது. எல்லா பணத்தையும் தூக்கி மற்றவங்க கொடுத்துட்டு வந்துடுவீங்க. எப்போதுமே ஒருத்தர்கிட்ட நீங்கள் பழகினீங்கன்னா அவங்க குணம் ஒட்டிக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த குணம் வந்து தமிழ் செல்வன் சார்கிட்ட வரும். அவரோட போயிட்டு ஒரு 10 நாள் பிரயாணம் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க காசு மற்றவங்களை கொடுத்துருவீங்க. அந்த அளவு வந்து பணத்தின் மேல் பற்று இல்லாமல், ஆனால் எந்த பணத்தின் மேல் ஒருத்தருக்கு பற்று இல்லையோ அவர்கிட்ட தான் பணம் வந்து சேருது. அதற்கு ஒரு உதாரணம் தான் தமிழ் செல்வன் சார். இப்பொழுது வந்து வெறியாட்டன் படத்தினுடைய விகேவி ப்ரொடக்ஷன் சார்பாக என்னுடைய தயாரிப்பில் வெளிவந்த வெறியாட்டன் படத்தினுடைய ட்ரைலரும் மற்றும் ஒரு சாங் வெளியீடு. அது முடிஞ்சவொன்னே அண்ணா ஒளிநாடா வெளியிடுவார். யார் யாரும் நான் கூப்பிடுறேன். அண்ணா உட்காரலாம். இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்காக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. நல்லா கைத்தட்டலாம். நம்ம கைத்தட்டவே இல்லை. இங்கே வந்து இந்த அரங்கம் வந்து அதிர்வு கையிலேயே தட்டல. நமக்காக தான் வந்திருக்காங்க எல்லாம். 2வது விஷயம் என்னன்னா, இன்றைக்கு இந்த நிகழ்வு நடப்பதற்கு காரணமாக இருந்த வினோத் சார் அவர்களுக்கும் திரு பிரவீன் சார் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. அடுத்து இந்த நிகழ்வுக்கு பாராட்டி நன்றி உரை சொல்வதற்கு, நன்றி உரை லாஸ்ட் தான் சொல்லுவாங்க, இந்த நிகழ்வுக்கு நன்றி உரை சொல்வது சுபாஷ் சார் அவர்கள். தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் முதல்ல வந்து என்னோட தம்பி வினோத் வாங்க. வினோத்துக்கு ஒரு பலத்த கைதட்டல் கொடுக்கணும். கேட்கலையா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எத்தனை இடங்கள்ல மணிக்கணக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. மீடியாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செலிபிரிட்டி வீட்டுகளிலிருந்து ஒரு விமன் ஜேர்னலிஸ்ட் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, சார் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு செலிபிரிட்டிக்காக ஹாஸ்பிட்டலில் நாங்கள் கிட்டத்தட்ட 2 hours நிற்கிறோம், அவர் உண்மையே வீட்டு உள்ள இருக்காரா இல்லைன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க. யாரும் கேட்டாங்க. நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லி கேட்டாங்க. போக முடியல. அந்த நேரத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எவ்வளோ வேதனை நினச்சி பாருங்க. இப்படி ஒவ்வொரு ப்ரொஃபஷனும் இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து கேட்டரிங்காக ஒரு காலேஜ் வந்து தமிழ்ச்செல்வன் ஆரம்பிக்கிறாரு சொன்னாங்க. நம்மள மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறது அந்த வெற்றி தான் இன்னைக்கு வந்து தமிழ்ச்செல்வன் வந்து வெற்றி இருக்கு. அதே மாதிரி தான் வினோவை பற்றி சொல்லணும். நம்ம இந்த மாதிரிலாம் அறக்கழிக்கிறோம், கஷ்டப்படுறோம், செய்கிறோம், பண்ணுறோம், நமக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு. அதில் இன்னைக்கு எல்லா விதமான யூனியன் லீடர்ஸ்லேருந்து எல்லாரையும் இந்த இடத்துல கூப்பிட்டு பண்ணியிருக்காரு. ஸோ 2 விஷயத்தில் பாராட்டணும் வினோத் அவர்களுக்கு. ஒன்று வந்து யாருமே எடுக்காத ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. இதுக்கு நாங்கள் எல்லாருமே வந்து நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போன்ற இடத்துல சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து இந்த இடத்துல ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, உழைப்பால் உயர்ந்த தமிழ்ச்செல்வன் சார். இது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இந்த இடத்துல நான் வந்து பார்க்குறேன். தமிழ்நாடு வந்து பிரிக்க முடியும். இந்த ஏன் வினோத்துக்கு ஏன் சொல்றேன்னு சொன்னா, அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. தமிழகத்தை தாண்டி வெளியில இருக்கிறவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி கொண்டு வரணும்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு, நம்மளுடைய பசங்களுக்கு, நம்ம மண்ணை சேர்ந்த நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, அவர்களுக்கு ஏன்னா அவங்க அவ்வளோ டெடிகேஷனாக இருக்காங்கன்னு சொல்லி, அப்படி தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் இவ்வளோ உணர்வு கொண்ட வினோத்து போன்றவர்களுக்கு இதை நான் கூடுதலாக சொல்றேன். தமிழ்நாடுங்கிறது வந்து தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் TMA அப்படிங்கிறது தான் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அனைவரின் சார்பில் இந்த அற்புதமான இந்த நிகழ்ச்சிக்கும் எங்களுடைய தமிழ்ச்செல்வன் சாருக்கு ஒரு விருது கொடுத்துருக்கு. எங்களுடைய பத்திரிகையாளர் சங்க மாநாட்டுக்கு வந்து ரொம்ப அவ்வளோ இதே மாதிரி தான் சிறப்பிச்சாரு. ஸோ நேரம் கருதி அப்புறம் வெங்கடேஷ் அவர்களுடைய படத்துக்கு இந்த இடத்துல வெளியிட்டதுக்கு அதுக்கு ஒரு பலத்தத்தில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அனைவரும் சார்பாக நன்றி பயிற்சி. நன்றி.